நத்தார் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நத்தார் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதோடு நம்ம நத்தார் காலத்திலே ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து போகலாம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்னவென்றால், உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நத்தார் மாதத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்தார். நாங்கள் இப்பொழுது 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நாங்கள் போக இருக்கிறோம். 2026. இயேசு இன்றிலிருந்து 2025 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவர் கடவுளாய் இருந்தார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர் தேவனாயிருந்தும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் என்னையும் உங்களையும் மீட்பதற்காக இந்த பூமியிலே அவர் மனுஷனாக பிறந்தார். கடவுள் மனுஷனாக பிறப்பதென்பது சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் கடவுள் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, தன்னுடைய எல்லா மகத்துவத்தையும் விட்டு, தன்னுடைய பெருமையை விட்டு கடவுள் என்ன செய்தார் என்றால் இந்த பூமிக்குள்ளே மனுஷனாக பிறந்தார். அவர் ஏன் பிறக்க வேண்டி இருந்தது என்றால், ஒருவேளை நீங்கள் தவறான அபிப்பிராயங்கள் அல்லது தவறான சிலர் பேசுகின்ற பேச்சுகள் மூலமாக தவறான கொள்கைகள் உங்களுக்குள்ளே சிந்தனைகள் இருக்கலாம். நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு இந்த பூமியில பிறந்ததற்கான பிரதானமான நோக்கம் எந்த மதத்தையும் ஸ்தாபிப்பதற்கு அல்ல. மதத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு உலக ரட்சகர். அவர் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், எந்த ஜனமாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும், அதே நேரத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே அவர் பிறந்து தம்மை தாமே பலியாக அவர் அர்ப்பணித்தார். அவர் அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, நமக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் இலவசமாக மன்னிக்கப்படுகிறது. அடிக்கடி நமக்கெல்லாம் தெரியும், யாராவது ஒருவர் குற்றம் செய்தால் அல்லது என்ன சொல்றது, ட்ரங்க் அண்ட் டிரைவ் எல்லாம் சொல்லுவாங்க, குடிச்சு போட்டு பைக் ஓடுனாலாம் பிடிச்சு கொண்டே எங்க போட்டுருவாங்க, குண்டுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டு 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் நம்மள ரிலீஸ் பண்ணுவாங்க. சும்மா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. போலீஸ்ல எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, யாராவது போய் பிணைக்கு சைன் வைக்கணும். பிணைக்கு யாராவது போய் சைன் வச்சாதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்மளையும் அப்படித்தான் இயேசு செய்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்காக என்ன செய்திருக்கிறார், நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை, நாம அனுபவிக்க வேண்டிய அந்த இடத்துக்கு இயேசு என்ன செய்திருக்கிறார், அந்த பிணைக்கு சைன் பண்ணி அவர் போயிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் இந்த நல்ல செய்தி அறியாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரம் நாங்கள் பலவிதமான குழப்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நல்ல செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து போவதற்காக, அதோடு நீங்களும் சந்தோஷமாயிருப்பது